அருள் வளரட்டுமே, அது ஈகமெல்லாம் பரவட்டுமே. அன்பிலே இறைவன் நம்மை நினைத்தார், உயர் பண்பிலே சிறக்க நம்மை அழைத்தார். வரையில்லா வரங்களை நமக்களித்தார், தன் கரையில்லா கருணையான நம்மை நீத்தார். இதயங்கள் மலரட்டுமே, இசை முழங்கட்டுமே, நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது ஈகமெல்லாம் பரவட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, இசை முழங்கட்டுமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, பல்வேறு சுமைகளை சுமந்து சோர்ந்து போன நம் உள்ளங்களுக்கு இன்றைய இறைவாசகங்கள் நமக்கு ஆறுதல் தருகின்றன. இன்றைய முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் கூறுகின்றார், சோர்வுற்றோருக்கு ஆண்டவர் வலிமை அளிக்கின்றார் என்று கூறுகின்றார். நற்செய்தியிலே இறைவன் இயேசு கூறுகின்றார், என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறுகின்றார். ஓய்வில்லாத இதயத்தை நமக்கு கொடுத்த கடவுள் அவரிடமே ஓய்வெடுப்பதற்காக, இளைப்பாறுதல் பெறுவதற்காக நம்மை அவர் படைத்துள்ளார். எனவே கனிவும் மண் தாழ்ச்சியும் கொண்ட இயேசுவை நாம் அணுகி சென்றோம் என்றால் நமது சுமைகள் எளிதாகும், ஆறுதலை கண்டடைவோம், நம்முடைய சுமைகள் இனிதான சுகமாக மாறும். எனவே சுமைகள் நீங்கி சுதந்திரமாக வாழ, சுமந்து சோர்ந்து போன உள்ளங்கள் சுகம் பெற அருள் வேண்டி இந்த கல்வாரி பலியை இறைவனுக்கு பக்தியோடு ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். திருப்பலியை தகுதியாக ஒப்புக்கொடுக்கும் பொருட்டு பாவங்களை ஏற்று மன வருந்துவோம். எல்லாம் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளையும் தவறியதாலும்
பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாவரையும் நம் மீது இரக்கம் வைத்தின பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியை தயாரிக்க எங்களுக்கு கற்பிக்கின்றீர். எவ்வகை நோய்களாலும் தளர்வுறாமல் இருக்க விண்ணக மருத்துவரின் ஆறுதல் அளிக்கும் உடனிருப்பில் நாங்கள் நிலைத்திருப்போமாக. உம்மோடு தூயாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். யாருக்கு என்னை ஒப்பிடுவீர்கள்? எனக்கு நிகரானவர் யார் என்கிறார் தூயவர். உங்கள் கண்களை உயர்த்தி மேலே பாருங்கள். அவற்றை படைத்தவர் யார்? வான் படையை எண்ணி வாரியாய் வெளிக்கொணர்ந்து ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைப்பவர் அன்றோ? அவர் ஆற்றல் மிக்கவராயும் வலிமை வாய்ந்தவராயும் இருப்பதால் அவற்றில் ஒன்றேனும் குறைவதில்லை. என் வழி ஆண்டவருக்கு மறைவாய் உள்ளது. என் நீதி என் கடவுளுக்கு புலப்படவில்லை என்று யாக்கோபே நீ சொல்வது ஏன்? இஸ்ரேலே நீ கூறுவது ஏன்? உனக்கு தெரியாதா? நீ கேட்டதில்லையா? ஆண்டவரே என்றும் உள்ள கடவுள். அவரே விண்ணுலகின் எல்லைகளை படைத்தவர். அவர் சோர்ந்து போகார், களப்படையார். அவரது அறிவை ஆய்ந்தறிய இயலாது. அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார். வலிமை இழந்தவர்களிடம் ஊக்கம் பெற செய்கின்றார். இளைஞர் சோர்வுற்று களைப்படைவார். வாலிபர் நிலை தடுமாறி வீழ்வார். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவர், களப்படையார். நடந்து செல்வர், சோர்வடையார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 103 பதிலுரை பாடல் பல்லவி. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. போற்றி
மன்னிக்கின்றார். உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகொலை நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, போற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, போற்றிடு. இதோ ஆண்டவர் தம் மக்களை மீட்க வருகிறார். அவரை எதிர்கொள்ள ஆயத்தமாயிருப்பவர் பேறு பெற்றோர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 வசனங்கள் 28 முதல் 30 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது: பெருசுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, ஆரோக்கிய அணியின் அன்பு பக்தர்களே, 50 வயது மதிக்கத்தக்க ஒரு பெரியவர் சிறிய மூட்டையை தலையிலே சுமத்தி மலை மேலே ஏறிக்கொண்டிருந்தார். அவரால் சிறிது தூரம் சென்றவுடனே தொடர்ந்து நடக்க முடியவில்லை. ஒரு இடத்துல அந்த மூட்டையை அந்த கல்லை இறக்கி வைத்துவிட்டு உட்கார்ந்து அவர் ரெஸ்ட் எடுத்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த வழியாக 10 வயது சிறுமி தன்னுடைய முதுகிலே தன்னுடைய தம்பியை சுமந்து கொண்டு வேகமாக அந்த மலையிலே சென்று கொண்டிருந்தாள். இந்த பெரியவர் அதனை பார்த்து அந்த சிறுமியை கூப்பிட்டு கேட்டார், என்னம்மா, எனக்கு இந்த சிறிய மூட்டை என்னால் தூக்கிட்டு போக முடியல, நீ எப்படி இந்த பையனை உடைய முதுகிலே வைத்து கொண்டு வேகமாக போகின்றாயே, அது எப்படி என்று கேட்டபொழுது அந்த சிறுமி சொன்னாள், இவன் என் தம்பி என்று சொன்னாள். அது மட்டுமல்ல, என் தம்பியின் மீது நான் அளவில்லாத அன்பும் பாசமும் வைத்திருப்பதனால
அவருடைய சுமை எனக்கு சுமையாக தெரியவில்லை, அவருடைய சுமை சுகமாக தெரிகின்றது என்று அந்த சிறுமி சொன்னாள். ஆம், இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, ஆரோக்கிய அன்பு பக்தர்களே, அன்பு உள்ள இடத்தில் மலை சுமையும் மாலை சுமையாகும். அன்பு இல்லாத இடத்தில் மாலை சுமையும் மலை சுமையாகும் என்று சொல்லுவார்கள். அன்பு உணர்வோடு நாம் எதை சுமத்தினாலும் சுமந்தாலும் அது நமக்கு சுமையாக தெரிவதில்லை, அது சுகமாக தெரியும். இன்றைய நற்செய்தியிலே இறைவன் இயேசு நமக்கு ஒரு அழைப்பு விடுக்கின்றார். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறுகின்றார். இதனுடைய பின்னணியை நான் பார்க்கின்ற பொழுது, இயேசுவின் காலத்திலே பாரம்பரிய யூதருக்கு மதம் என்பது அவன் மீது சுமத்தப்பட்ட ஒரு சுமை. அது மட்டுமல்ல, மறைவுள்ள அறிஞர்களும் சட்ட வல்லுநர்களும் பரிசேயர்களும் மதம் மற்றும் சட்டம் என்ற பெயரிலே பலவிதமான சுமைகளை அந்த மக்கள் மீது சுமத்தி வந்தார்கள். மோசேஸ் கொடுத்த அந்த சட்டத்தை, அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி கொண்டு அந்த மக்களை துன்புறுத்தி வந்தார்கள், அடக்கி ஆண்டார்கள், அடிமைப்படுத்தி வாழ்ந்தார்கள். இதனைத்தான் மத்தேயு நற்செய்தி 23ஆம் அதிகாரத்திலே 3வது இறைவார்த்தையிலே இயேசு கூறுகின்றார் இவர்களை பற்றி. சுமத்திற்குரிய பழுவான சுமைகளை கட்டி மக்கள் மேல் அவர்கள் வைக்கிறார்கள், ஆனால் தங்கள் விரலால் தொட்டு அசிக்கூட முன்வர மாட்டார்கள் என்று ஆண்டவர் இயேசு கூறுவதை பார்க்கின்றோம் இவர்களை பற்றி. எனவே கண்ணிலே நீர் எதற்கு, காலமெல்லாம் அழுவதற்கா என்று காலமெல்லாம் கஷ்டங்களையும் சுமைகளையும் சுமந்து வந்த அந்த மக்கள் மீது, எளிய மக்கள் மீது ஆண்டவர் இயேசு பரிவு கொண்டு அன்பு கொண்டு அவர்களை அழைக்கின்றார். என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், உங்களுடைய சுமைகளை சுமகாக மாற்றுவேன் என்று அவர்களை அழைத்தார். அன்று அவர்கள் அழைத்த அந்த ஆண்டவர் இயேசு சுமந்து சோர்ந்து போன நமக்கு ஆண்டவர் இயேசு அழைப்பு விடுக்கின்றார். இரண்டு வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன். இன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய அந்த வார்த்தை நமக்கு ஒரு அருமையான ஆறுதலான ஒரு செய்தியாக, வாக்குறுதியாக இருக்கின்றது. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலே பலவிதமான சுமைகளை சுமந்து கொண்டிருக்கின்றோம். பொருளாதார பிரச்சனை, சமூக பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, நோய், மன அழுத்தம், தோல்வி, அமைதியின்மை, துன்பங்கள், இவ்வாறாக பலவிதமான சுமைகளை நாம் ஒவ்வொரு நாளும் சுமந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சுமைகளை எங்கே இறக்குவது, யாரிடம் இறக்குவது என்று தெரியாமல் நாம் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றோம். போக்குவரத்து வசதி இல்லாத அந்த காலகட்டத்தில் கிராமத்திலிருந்து நகரத்திற்கு இந்த மக்கள் பொருட்களை வாங்க செல்வார்கள். அதுக்கு ஒரு நீண்ட பயணமாக இருக்கும், போக்குவரத்து எந்த வசதி இருக்காது. ஆக நகரத்திலே அவர்கள் பொருட்களை வாங்கி கொண்டு சிறிய மூட்டையாக கட்டி தலையில் சுமந்து திரும்பவும் வீட்டிற்கு வருவார்கள் நடைப்பயணமாக. அப்பொழுது இவர்கள் சுமந்து செல்கின்ற அந்த மூட்டையினாலே இவர்கள் சோர்வடையக்கூடாது என்பதற்காக ஆங்காங்கு ஒரு கல் இருக்கும், உயரமான கல், நீளமான அகலமான ஒரு கல் இருக்கும். ஆக இந்த மூட்டைகளை சுமந்து செல்கின்ற இந்த மக்கள் சோர்வடையக்கூடாது என்பதற்காக ஆங்காங்கு அங்கே கல் அமைக்கப்பட்டிருக்கும். ஆக இவர்கள் என்ன செய்வார்கள், போகும் பொழுது சோறு ஏற்படுகின்ற பொழுது அவர் சுமந்து செல்கின்ற அந்த மூட்டையை, அந்த சுமையை அந்த கல் மீது வைத்துவிட்டு சிறிது நேரம் ஓய்வெடுத்து திரும்பவும் அவர்கள் தங்களுடைய பயணத்தை தொடர்வார்கள். ஆகவே இதனால் அந்த கல்லுக்கு பெயர் என்ன என்றால், அது சுமை தாங்கி என்று அந்த கல் அழைக்கப்பட்டது. அதுபோல் இயேசு கிறிஸ்து அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் நம்முடைய சுமையில் சுமப்பவர், சுமை தாங்கியாக இருப்பவர். ஆகவே நாம் இந்த சுமைகளை இறக்குவதற்கு எங்கு செல்ல வேண்டியதில்லை, இயேசுவை சென்றால் மட்டும் போதும். எனவே நாம் இயேசுவின் நம்பிக்கை கொண்டு அவருடைய பாதத்திலே நாம் அந்த சுமைகளை இறக்கி வைக்கின்ற பொழுது அந்த சுமைகள் எளிதாக மாறுகின்றது.
அந்த சுமைகள் சுகமாக தெரிவது. நாம் இளைப்பாறுதல் அடைகின்றோம். எனவே இந்த காலகட்டத்திலே அருள் வேண்டும், அமைதி வேண்டும், மகிழ்வு வேண்டும் என்று மக்கள் மனம் அலைப்பாய்கின்றது. இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதை பிடிக்க ஆசைப்படுகின்ற இந்த அவசர உலகமாக இருக்கின்றது. இந்த மனித மனங்களுக்கு முற்றிலும் இலவசமாக இளைப்பாற்றி கிடைக்கும் என்றால் யாரிடத்தில்? இயேசுவிடம் மட்டும்தான் அது கிடைக்கும். எனவே அந்த இயேசுவிடத்தில் நம்முடைய சுமைகளை அவள் மீது சுமத்துகின்ற பொழுது நாம் இளைப்பாறுகிறோம். நம்முடைய மனித இதயங்கள் பாரமான சுமைகளை அவருடைய பாதத்தில் இறக்கி வைக்கின்ற பொழுது இளைப்பாற்றி நமக்கு கிடைக்கின்றது. எனவேதான் 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்திலே 7வது இறைவார்த்தையிலே பேதுரு இவ்வாறு சொல்கின்றார், உங்களுடைய கவலைகளெல்லாம் அவரை விட்டு விடுங்கள் என்றால் அவர் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார் என்று சொல்கின்றார். எனவே இயேசு கிறிஸ்து அன்புக்குரியவர்களே, ஆரோக்கியனின் பக்தர்களே, நம்மை அன்பு செய்யும், நம் மீது அக்கறை காட்டும், நம்ம மீது கவலை கொள்ளும் ஆண்டவர் இயேசுவின் மீது நாம் நம்முடைய பாரத்தை, நம்முடைய சுமைகளை இறக்கி வைக்கின்ற பொழுது உலகத்தர இயலாத ஒரு ஆறுதலையும் உடன் நலத்தையும் ஆன்ம வழியும் ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கின்றார். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி இயேசு கூறுகின்றார், என் சுமை எளிது என்று கூறுகின்றார். அந்த என் சுமை எளிது என்று சொல்லுகின்ற அந்த சுமையானது வெறும் சுமை அல்ல, ஒரு அன்பு சுமை. நாம் யார் மீதாவது அன்பு வைத்திருந்தால் நாம் அவர்களுக்காக என்ன வேண்டுமென்றாலும் செய்வோம், செய்வதற்கு தயாராக இருப்போம். அது கடினமாக இருந்தாலும் நாம் அந்த நபர் மீது வைத்திருக்கின்ற அன்பினாலே அது நமக்கு வேதனை கொடுக்காது. என்றால் நாம் அன்புக்குரியவர்களுக்காக செய்கின்றோம் என்ற எண்ணம் மகிழ்ச்சி கொடுக்கும். அதே போல தான் ஆண்டவர் இயேசு நம் மீது அன்பு வைத்திருப்பதனால தான் அவர் மீது அந்த சுமைகளை சுமத்துகின்ற பொழுது அந்த ஆண்டவர் இயேசு சுமையாக தெரியவில்லை, அது சுகமாக தெரிகின்றது, அது அவருக்கு மகிழ்ச்சி கொடுக்கின்றது. என்றால் அவர் நம் மீது அன்பு வைத்திருக்கின்றார், நம் மீது அக்கறை காட்டுகின்றார், நம்மை பரிவு கொள்கின்றார், நம்மை இரக்கம் காட்டுகின்றார். மனக்கனிவும் மனத்தாட்சி உள்ள ஆண்டவர் இயேசு, உங்களிடத்தில் ஏதாவது துன்பம் இருந்தால், சுமை இருந்தால் என்னிடம் வந்து இறக்கி வையுங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகின்றேன், நீ எங்கே தேடி செல்ல வேண்டாம், என்னிடம் வாருங்கள் என்று சொல்கின்றார். ஆம், இயேசு கிறிஸ்து அன்பிற்குள்ளே யாரிடமும் இந்த காலத்தில் சொல்ல முடியாது, நாம் செல்லவும் முடியாது, இறக்கி வைக்கவும் முடியாது. எல்லாம் அவர்களோட வாழ்க்கையில் அவர்கள் பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கிறது. இப்படி காலகட்டத்தில் இயேசு நம்மை அழைக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கின்றார், நமக்காக இருக்கின்றார், நமக்கு ஆறுதல் தருகின்றார், நம்முடைய துன்பத்தோடு உடன் இருக்கின்றார், நமக்கு இளைப்பாறுதல் தருகின்றார் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து நம்பிக்கையோடு அவர் ஜெபித்து நம்முடைய பாரமான சுமைகளை, துன்பங்களை அவர் பாதத்தில் இறக்கி வைத்து இதன் வழியாக அவர் தருகின்ற அந்த இளைப்பாறுதலை நாம் என்னால் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ வரவேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். இயேசுவே உம்பிடமே வருகிறேன், என்னையே உம்மிடம் காணிக்கை தருகிறேன். ஒன்று கொடுத்தால் பல சேரும், உணர்ந்தே நாளும் தருகின்றேன். ஒன்று கொடுத்தால் பல சேரும், உணர்ந்தே நாளும் தருகின்றேன். இயேசுவே உம்மிடமே வருகிறேன், என்னையே உம்மிடம் காணிக்கை தருகிறேன். கனவு காணும் உலகினிலே காணல் நீராய் வாழுகின்றோம், தாகம் தீர்க்கும் என் இறைவா காணிக்கை ஏற்றிடுவாய். நீரே
எமக்காக உம் வாழ்வை பலியாக்கினி, நானும் உமக்காக உம் வாழ்வில் பலியாகுவேன். ஒன்று கொடுத்தால் பல சேரும், உணர்ந்தே நாளும் தருகின்றேன். ஒன்று கொடுத்தால் பல சேரும், உணர்ந்தே நாளும் தருகின்றேன். அன்புக்குரிய என்னுடைய கொண்டு மணந்த பழி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை பற்றி பழி பொருளை இடைவிடாத உமக்கு பழியாக ஒப்பு கொடுக்கின்றோம். நீர் நிறுவிய தூய மறை நிகழ்வுகளை காணிக்க நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்பட செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளிலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மை தாழ்த்தி உடலெடுத்து முதல் முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்து நிர்வகித்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தாம் மாண்பு கூறிய ஆட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் ஆட்சிமை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்டலமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர் தூய்மனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுணவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சிலர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு ஆவியை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தில்லையோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு ஆவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தருளும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பெருங்கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனை விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு ஆவியின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இயேசுவின் அமைதியை ஒருவருக்கொரு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. எண்ணிறை தேவன் எட்டிய தீபம் பாமரன் பாடல், தண்ணீரை அன்பால் தான் கொண்ட ஜீவன பரமன் பாதம். என்னாகுமே என் இதய பண்ணாகுமே, என்னாலுமே அவர் என் மீதிலே. எண்ணிறை தேவன் எட்டிய தீபம் பாமரன் பாடல், தண்ணீரை அன்பால் தான் கொண்ட ஜீவன பரமன் பாதம். நாயனே உன் பாதையில் என்னாலும் நான் பாடும் சங்கீதமே, உன்னோடு நான் ஒன்றாகிட, உயிரோடு உயிர் சேர்த்து உறவாடிட. பாடுது கண்களும் தேடுது, தஞ்சம் என்றவரையே என் உள்ளம் நாடுது. எண்ணிறை தேவன் ஏற்றிய தீபம் பாமரன் பாடல், தண்ணீரை அன்பால் தாண்டுள்ள ஜீவன பரமன் பாதம். எண்ணிறை தேவன் ஏற்றிய தீபம் பாமரன் பாடல், தண்ணீரை அன்பால் தாண்டுள்ள ஜீவன பரமன் பாதம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம்.
அதனால் எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்த உம் அருட்கொடைகள் வரவிருக்கும் விழாவுக்கு எங்களை தயாரிப்பினவாக்க. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அணியின் ஆசிர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பும் மிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகளின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of His dear Mother, Our Lady of Velangani. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு